நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த 2026 வருஷம் 12 ராசி அன்பர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்து மனசில் என்னெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறட்டும். குருநாதர் ஆசீர்வாதம், அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகி ஆசீர்வாதம். ஹாப்பி நியூ இயர். இந்த புத்தாண்டு 12 ராசிக்கும் எப்படி இருக்கும்? குறிப்பாக இந்த புத்தாண்டில் என்னெல்லாம் கிரக பெயர்ச்சிகள் இருக்குது? இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இந்த பொதுவாகவே கிரக அமைப்புகளை வச்சு தான் என்ன கிரக அமைப்புகளில் வான்மண்டலத்தில் வான் சாஸ்திரத்தில் கிரகங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் இப்போ ப்ரெடிக்டே பண்ண முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2026 வருஷம் 3 விதமான பயிற்சிகள். ஒன்று சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சினா திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்குது. அதே போல் குரு பயிற்சி, அற்புதமான குரு பயிற்சி. குரு பகவான் உச்சமடைகிறார். 12 வருஷத்துக்கு பிறகு இந்த 2026 பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேரும் பலசாலிகளாக இருப்பார்கள். யாரெல்லாம் இப்போ கன்சீவாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் உங்கள் டெலிவரியை ஏப்ரல் மந்த் போல் பிளான் பண்ணுங்கள். குரு உச்சத்தில் இருப்பார். அப்போ உங்கள் குழந்தைகளுடைய பிறக்கின்ற குழந்தைகளுடைய ஜாதகம் உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது பயிற்சி நடக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ராகு கேதுக்கள் தான். அப்போ எப்படி பார்த்தாலும் 3 விதமான பயிற்சிகள். 3மே பெரிய கிரகங்கள், முக்கூட்டு கிரகங்கள்ன்ற மாதிரி 3மே பெரிய வருட கிரகங்கள். அப்போ இந்த 2026 சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இது 3ம் நடக்கின்ற காரணத்தினால் பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பூமிக்கு, இந்த சாஸ்திரம் எப்படி பார்க்கப்படுதுன்னா வானத்துக்கும் பூமிக்கானும் கணக்கு. அவ்வளோதான். வானத்துக்கும் பூமிக்குமான கணக்கு. அப்போ இந்த 2026 பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழும். இந்த பூமியில் நிறைய காலநிலை மாற்றங்கள், பருவ மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், தர்ம மாற்றங்கள், எதிர்பார்க்காத வகையில், யாரும் எதிர்பார்க்காத வகையில் பல அதிசயங்கள் நிகழும். அதே போல மழை சிறப்பானதாக இருக்கும். நீர் ராசியில் தங்கக்கூடிய சனி பகவான் 2026 கண்டிப்பாக இப்போவே சொல்கிறேன் நான், மழை சிறப்பானதாக இருக்கும். எதிர்பார்க்காத நல்ல மழை பெய்யும் நீர் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ இந்த 2026 உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். பாருங்கள். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, 2026 ஆங்கில புத்தாண்டு. கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. இந்த பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு 2026 உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மீனராசி அன்பர்களே, 2025 பரவாயில்லாமல் போயிருக்கும். ரொம்ப கடுமையாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது அப்படின்லாம் சொல்ல முடியாது. சிறப்பாகவே இருந்திருக்கும். சனி பகவான் ஏன்னா ஒரு பக்கம் வாக்கியம், இன்னொரு பக்கம் திருக்கணிதம், ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்தது. மீனராசிக்கு வந்துட்டாரா வரலையா, 2வது குருவுடைய தொடர்பு, ராகுக்கு எது வெளியில் போனது, இது எல்லாம் எப்படியோ ஒரு அரசியலில் இந்த கட்சிகள்லாம் அங்கே போய் ஒன்று சேர்ந்தது, அவன் ஓட்டை பிரிச்சுட்டாங்க, அதனால் இவர் ஜெயிச்சிட்டாரு இப்படி சொல்கிறோம்ல. அதை போல் இந்த 2025 மீனராசிக்கு பல்வேறு காரணங்களால், கிரக அமைப்புகளால் சிறப்பாக இருந்தது.
ஒரு ஜென்ம சனி நடக்குது, 7.5 சனி நடக்குது அப்படிங்கிற ஃபீல் இல்லாமல் உங்களை கொண்டு போச்சு. நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்க, கையில் இருந்த காசு போச்சு, முதலீட்டெல்லாம் மிஸ் பண்ணீங்க, அந்த கஷ்டங்கள் வேற. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 20%, ஒரு 20% மீனராசி அன்பர்கள் அந்த கஷ்டத்தில் துன்பத்தில் பணங்காசுகளை ஏமாந்தது அப்படிலாம் இருக்கும். பட் 80% மீனராசி அன்பர்களுக்கு 2025 சிறப்பாகவே அமைந்தது. அதே போல் பிறக்கின்ற 2026 உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும், நல்ல அதிர்ஷ்டமானதாக இருக்கும், யோகமானதாக இருக்கும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. இது எப்படி யோகமாக இருக்கும் சார்? எங்களுக்கு தான் ஜென்ம சனி நடக்குதே சாமி. நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ 2026 ஜென்ம சனி வாக்கியத்தின்படி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி கரெக்டாக உட்காராரு, மீனத்தில் உட்காராருன்னு. சனி இருக்கும் இடம் சிறப்பாகும், பார்க்கும் இடம் பாழாகும். அப்போ மீனத்தில் உட்காந்து ரிஷபத்தை பார்க்க போகிறாரு, கன்னியை பார்க்க போகிறாரு. அதே சமயத்தில் தனுசு ராசியை பார்க்க போகிறார். அப்போ ரிஷபம், கன்னி, தனுசு ராசிக்கு சனியுடைய பார்வைப்படும். ஆனால் மீனத்துக்கு அது சிறப்பு, இருக்கும் இடம் சிறப்பாகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த 2026 குரு பகவான் கடகத்தில் இருந்து மீனத்தை பார்க்க போகிறாரு. அப்போ குருவுடைய பார்வை உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்ற பார்வை, சாதாரண பார்வை இல்லை, சாதாரண பார்வை இல்லை, உச்சம் பெற்ற பார்வை. அது இன்னும் 1000 சூரியன் 1000 மடங்கு பிரகாசம் உடையது, அவ்வளோ ஒரு வெளிச்சம். அப்போ மீன ராசி என்பது அதோடு மட்டும் இல்லை, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானத்துக்கு இறங்கி கீழே போவார். அப்போ இந்த 2026 நடக்கக்கூடிய 3 கிரக பயிற்சிகளும் மீனராசிக்கு மிக சிறப்பு. துல்லியமாக சொல்லி அடிக்கலாம், துல்லியமாக இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும்னு சொல்லி உங்களால் அடிக்க முடியும். கவலை வேண்டாம் எனதருமை மீனராசி அன்பர்களே. அப்போ நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, எலெக்ஷன்ஸில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, புதிய பதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல செய்திகள் சேரும். சமீபத்தில் கூட பெங்களூரில் கர்நாடகாவில் இருந்து ஒரு உயர்ந்த கட்சியிலிருந்து, பழமையான கட்சியிலிருந்து ஒரு அரசியல் நண்பர், அவங்க நல்ல சார் இது எங்களுக்கு ஒரு போஸ்டிங் இப்போ போடுறாங்க, இப்போ நீங்கள் டிவியெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, டெபுட்டி சிஎம் மாற்ற போகிறாங்க அப்படிலாம் ஒரு கேள்விகள்லாம் கூட வந்தது. அப்போ அது தொடர்பாக நம்மகிட்ட ஒரு கேள்வி வந்தது. நான் சொன்னேன், நிச்சயமாக உங்களுக்கு அது கிடைக்கும் சார் அப்படின்னு. போஸ்டிங் கிடைச்சிருக்கு, புதிய பதவி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அரசியலில் வெற்றி உண்டு. நீங்கள் யாராக எந்த வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி, மீனராசியா, ஏன்னா சனி இருந்து குரு பார்க்க, சார் ஒரு ராசியில் சனி இருந்து குரு பார்க்க அது ஒரு கோடீஸ்வர யோகம் சார். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை 5, 9 போன்ற கோணங்களில் இருந்து, கேந்திரத்திலிருந்து இல்லை, கோணங்களில் இருந்து குரு பகவான் பார்ப்பாரே ஆனால் அது ஒரு கோடீஸ்வர யோகம். கூடுதலாக லாபஸ்தானத்திற்கு சென்று ராகுவும் பார்ப்பாரே ஆனால் அது அமைப்பு, அந்த போன்ற ஒரு அமைப்பு அமையிறதே கஷ்டம். அதனால தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், இந்த 2026 பிறக்கக்கூடிய குழந்தைகள், அதில் மீனராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சனிச்சந்திரனாக இருந்தாலுமே கூட குரு பார்த்துருவார். உங்களுக்கு யோகமான வருடம், அதிர்ஷ்டமான வருடம், அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகின்ற ஒரு வருடமாக இந்த 2026 உங்களுக்கு அமைகிறது மீன ராசி அன்பர்களே. அப்போ இதே போலத்தான் வருமானம், வேலை வாய்ப்புகள், வேலையில் நல்ல முன்னேற்றம்,
வேலையில் இடமாற்றங்கள், புதிய வேலை வாய்ப்புகள், அதே போல் நல்ல பதவி உயர்வுகள், நல்ல போஸ்டிங்கு, இவையெல்லாம் கூட இந்த 2026 புதிய பதவிகள் வந்து சேரும். தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். இடதோஷங்கள், பூமி தோஷங்கள் விலகும். தொழில் போட்டி, வியாபார போட்டி, அரசியல் எதிரிகள், அரசியல் பழிவாங்குதல், குடும்பத்தில் வரக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகும். அப்போ மீன ராசி என்பர்களே, வேலை வாய்ப்பாகட்டும், ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும், குடும்பம், கணவன், மனைவி, எல்லா இடத்திலும் மீன ராசிக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு அற்புதமாக அல்லது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் ஆண்டாக அமைகிறது. கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்கள்.